ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வகை வகையான ரெசிபிஸ் என்னோடது கிடைக்கும். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம், ரொம்பவே வித்தியாசமான யாருமே பண்ணாத கார்ன் பஜ்ஜியா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கார்ன் பஜ்ஜியா எப்படி பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். கார்ன் பஜ்ஜியா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அதனால் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் முன்னாடி. ஸோ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கார்ன் எடுத்துக்க போகிறோம். பச்சையான கார்ன் தான் எடுத்துக்கிறோம். அது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியில் கொஞ்சம் கரன்னு அரைச்சிருக்கேன் நான், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதை அரைச்சி வச்ச இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கலந்துக்க போகிறது வந்து கடலை மாவு ஒரு 1/2 கப் போட்டால் போகிறோம். அரிசி மாவு, அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது காரப்பொடி, அடுத்தது பச்சை மிளகா. என்னோட புருஷனுக்கு ரொம்பவே உரப்பு பிடிக்கும், அதனால் நான் பச்சை மிளகாயை கொஞ்சம் கூடவே போடுறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு போட போகிறது வந்து பூண்டு நல்லா நறுக்கி வச்சிருக்கிறது. அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, ஏன்னா நல்லா குண்டு குண்டாக புசுன்னு வரும் அப்போ தான் என்ன மாதிரியே. ஸோ அதனால் கொஞ்சோண்டு. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்க போகிறோம். வாங்க பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பதமாக வந்திருக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு தண்ணி விட வேண்டாம்னு சொன்னேன். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போட ஆரம்பிக்கலாம், குணுக்கு மாதிரியே. ஸோ ஒரு ஈடு போட்டாச்சு. இப்போ நல்லா ஏன் கலரில் பொன்னிறமாக எடுத்தாகணும். ஸோ பாருங்கள் எப்படி திருப்பாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, என்ன மாதிரியே குண்டு குண்டாக நல்லாவே செவந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம பிளேட்டில். சுட சுட கார்ன் பஜ்ஜியா ரெடி ஆயாச்சு. கொட்டுற மழைக்கு இதை சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் ஐஎஃப்என் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். பஜ்ஜியா வேணுமா, இந்தாங்க எடுத்துக்கோங்க.